ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு கேப் அப் டவுன் இல்லை ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகும் நான் எதிர்பார்த்தேன். பட் நைட்டு 10:30 மணிக்கு மேலே டவு ஜோன் நாஸ்டாக்ஸ்லாம் நல்ல ரேலி கொடுத்தனால இன்னைக்கு ஒரு 140 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப்பாக ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ அதுலேருந்து வந்து அந்த 21,650 தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த 75 ரொம்ப நேரமாக ஆக்டிவ் ஆகிட்டே இருந்தது ரெசிஸ்டண்ட்டாக. ஒரு இடத்துல மறுபடியும் பிரேக் பண்ணுச்சு, ஆனால் அதெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியல. பேங்க் நிஃப்டியோட செல்லிங்னால திரும்ப வந்து இறங்கி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. எவ்வளோ தூரம் ஏறிச்சோ அதை ஃபுல்லாக அப்படியே இறக்கி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,544. ஸோ மார்க்கெட் நாளைக்கு கண்டிப்பாக கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா டவு ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி டவுனில் ஓப்பன் ஆகும்போது அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிறது 21,400. ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 21,000 வரைக்குமே மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனாக இறங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நிஃப்டியில். ஸோ இப்போதைக்கு 21,400 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 21,000 தான் நிஃப்டிக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அவனும் அந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் எடுக்கிறான். ஸோ 42,200 47,000 அந்த 300 அந்த ரேட் சொல்லியிருந்தோம். அது கீழே தான் இப்போ க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு இதுக்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் அடுத்து 46,270 வரைக்கும் வரும். ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் 46,250ங்கிறது. ஸோ இங்கேருந்து இன்னொரு 1000 இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் இருக்குது. அந்த 1000 பாயிண்ட் ஃபால் ஆகுதுனாலே நிஃப்டி அவனோட டார்கெட்டை அடிச்சிருவான். ஸோ இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2000 பாயிண்ட் வரைக்குமே கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ அடுத்ததான் வந்து ஐடி. ஸோ ஐடியுமே வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் இருக்குது. இதில் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கிடைக்கல. ஸோ எஃப்எம்சிஜி தான் நேற்றும் இறங்கி இருந்தது. ஸோ இன்றைக்குமே வந்து இறங்கி தான் முடிச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு நான் சொல்லியிருந்த சப்போர்ட் லெவல் வந்து 55,500. இப்போ 56,500 இருக்குது. ஸோ இதுவுமே இன்னொரு 1000 பாயிண்ட் வரைக்குமே கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஃப்எம்சிஜி. ஸோ அடுத்து வந்து ஹெவி வெயிட்ஸ் பார்த்தலாம் ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து இந்த இடத்துல சைட்வேஸில் தான் அந்த ரெசிஸ்டன்ட் கீப் ஆன் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த 2,618க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும்தான் அது வந்து மேலே போகும். ஸோ இப்போ இருக்கிற இடம் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் தான் 2,575. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதுவும் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு கேப் டவுனில் வந்து அதை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இன்றைக்கி வந்து செல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ப்ராப்பராக ஓப்பன் அண்ட் க்ளோஸும் கிடச்சிருச்சு. அது நல்லா ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கும் கேப் டவுன் ஆகும்போது டுவர்ட்ஸ் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கும் அதே தான். ஸோ டுவர்ட்ஸ் வந்து அந்த 955ன்ற சப்போர்ட் லெவல் நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து நாளைக்கு கீழே இறங்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்காக டெய்லி யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.